பஞ்சவர்ண கிளி சார். பாதுகாப்பா எப்பவும் உங்க பக்கத்திலே இருப்பேன். ஆஹா, இதே டயலாக் தான் அவனும் பேசினா. ஏண்டா சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயலாக் பேசுறீங்களா நீங்க? நீ அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்க மாட்டே ஓடி இருப்பான். தெரிஞ்சு போச்சா? ஆமா, கேஸ் வந்திருக்கா? வாக்குறது கேஸ் சார். இந்த தொழிலே விவாகரத்து கேஸ்ல தானடா ஓடிட்டு இருக்குது. அது எப்படி கல்யாணம் 10 நாள் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க? நீங்க வேற சார், காலையில கல்யாணம் சாயந்தரம் விவாகரத்து பண்ணிடுறாங்க. அப்படியே சொல்றேன். எப்படியோ நமக்கு பொழப்படம் தான் சரிதான்டா. சீக்கிரம் சொல்லு. வந்திருக்கு சார். சார் கூப்பிடுறாரு சார். ஹலோ, 10ஆம் தேதி டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கறேன். அங்க நேரா ஹைதராபாத், அப்படியே ட்ரெயின் பண்ண செகண்டாபாத். சார் நீங்க ஃளைட் கூட பார்த்தது இல்ல. ஃளைட்டுக்கு அப்படி டிக்கெட் எடுத்தா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உட்கார வரல சார், குடிச்சிட்டு போக வந்திருக்கேன். விவாகரத்து யாருக்கு? உங்க பையனுக்கா உங்க பேரனுக்கா? என்ன பேசாம இருக்கீங்க? இத பாருங்க, விவாகரத்துலாம் இப்ப சர்வ சாதாரண விஷயங்க. காலைல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சாயங்காலம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். நான் ஏன் கவலைப்படுறேன்? என்னால நீ கஷ்டப்பட்டியா? உன்னால நான் பட்ட கஷ்டம் இருக்கே. நிறுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? அதானே சார், விவாகரத்து எங்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கு இல்ல, எங்களுக்கு தான். எங்க ரெண்டு பேருக்கு தான். வச்சா சார் ஆப்பு. இந்த வயசுல உங்களுக்கு டிவோர்ஸ் தேவையா? இந்த வயசுல பண்ணாம சாகும்போதா பண்ணுவாங்க. கழுக்கு 20 கிழவனுக்கு 25 வர சனிக்காம சாவர மாதிரி இருக்குங்க. விவாகரத்தை பத்தி பேசுங்க. பேசாம ரா. தொழில் நடந்தா லப்பா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கல. ஓகே 2% கஞ்சமா. ஓகே, ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு விவாகரத்து பண்ணி கொடுக்கிறேன். 6 மாசமா? சார் முடியாது சார், முடியாது சார். எப்ப வேணும்ன்றீங்க? இன்னைக்கே வேணும் சார். ஏய், கண்டுபிடிச்சடா. இந்த அம்மாவை பார்த்தா ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க போல இருக்கு. இவனை பார்த்தா 6 மணிக்கு தூங்குற பார்ட்டி மாதிரியே தெரியுது. ஓகே, நீங்க 2 பேரும் வெளியே போய் உட்காருங்க. சார் சட்ட புத்தகத்தை உரிச்சு பார்த்துட்டு உள்ள இடம் இருந்தா கூட்டு உட்கார வச்சுக்குவாரு. போயிட்டு உட்காருங்க. வாடி வாடி. அவங்க இப்பதான் சட்ட புத்தகத்தை எந்த வயசுல விவாகரத்து? ஹலோ சார். சார் இப்ப வந்துடுறேன் சார். சார் இல்லையா? இல்லடா, பெரிய புள்ளிடா. எங்க இருக்க பிள்ளையார காணோம். நீ எங்க இருக்கிய? யார் அது பிள்ளையார பூட்டி வச்சிருக்கிறது? ரிலீஸ் பண்ணா. கொடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா எனக்கு? என்ன பிள்ளையார கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கலான்னு பார்க்குறியா? நீ மட்டும் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஒரு டைப்பாக உக்காந்துருக்க. என்னை பற்றி நினச்சி பார்த்தியா? நான் நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு தடவையும் நிலாவை பார்க்கும்போது அதை காட்டி காட்டி சோறு ஊட்ட அம்மா இல்லையேன்னு நினச்சி பார்க்குறேன். ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி தரத்துக்கு எல்லாருக்கும் அப்பா இருப்பாங்க. எங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு நினைச்சு பாக்குறேன். கணேசா, மனுஷன் செத்தாலும் வாழ்ந்தாலும் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. 4 பேரை மொத்தமா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லையேன்னு நினைச்சு பாக்குறேன். மனசு கிழிஞ்சு கதறி கண்ணீர் விடுறப்போ அதை துடைக்கிறதுக்கும், மனசு சந்தோஷமா ரெக்க கட்டி பிறகுறப்போ ஆசையோட கட்டி பிடிச்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையேன்னு நினைச்சு பாக்குறேன். கணேசா, எங்க அப்பா கணேசா எல்லாருக்கும் கரெக்டா விதி எழுதிட்டு எனக்கு மட்டும் சதி பண்ணிட்டியே. இந்த வழியெல்லாம் பரவாயில்ல பிள்ளையார. என்னை பார்க்குற யாரும் என்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றாங்க. அழுகி போய் கப்பு அடிக்கிற போனா மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அதனால தான் எல்லாரும் இந்த சதா நினச்சி பார்க்கணும். நான் ஜாலியாக இருக்கணும், அவங்க பாக்கெட் எல்லாம் காலியாக இருக்கணும். என்ன கணேசா? சாரி கணேசா, உனக்கு முன்னாடி குடிக்கிறேன்னு பார்க்குறியா? நான் குடிக்கிறேன், ஆனால் நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிற.
நான் சொல்றதெல்லாம் கேட்டுச்சா? நான் சொன்னது கேட்கலையா? இரு, உன் காது வந்து சொல்றேன். இப்போ சொல்றது கேக்குதா? சும்மா இருங்க. என்ன குடிச்சிட்டு வந்ததுக்கு குரல் மாதிரி பேசுறியா? சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல. இது உன் குரலே இல்ல, ஏதோ பெண் குரல். அதுவும் ஒரு பெண் குரல். நான் உன்கிட்ட வந்து அப்புறம் பேசிக்கிறேன். நீ கூட முத்தம் கொடு ப்ளீஸ். நீ கூட முத்தம் கொடு. முத்தம் கொடு. நீ முத்தம் கொடு. நீ மேல கொடு. நீ மேல கொடு. முடியாது. முத்தம் கொடு. நான் வேணா கொடுக்கட்டுமா? ஐயோ ஏண்டா கும்பிடுற சாமியை முன்னாடி வச்சுக்கிட்டு இங்க வந்து கும்மாளம் பண்றீங்க? தெரியாது, தப்புதாங்க. பொருளை மட்டும் பிராக்கெட் போடுற எண்ணெயே பொறுக்கின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை பிராக்கெட் போடுற ஒன்றை என்னடா சொல்லணும்? இனிமே உங்க 2 பேரையும் இந்த பக்கம் பார்த்தேன் போ. வர சொல்லுங்க. மே கம் இன் சார். வாங்க வாங்க. என்ன சார் இது? உட்காருங்க சார். என்ன சார் இது? ஃபைலை தேடி இருப்பீங்கன்னு பார்த்தா லைஃபே தொலைச்சு தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உண்மைதான் வக்கீல். எங்கே என் லைஃபே தொலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன சார் பண்றது? சார் இந்த பயம் இருக்க, அது வளர செடியில சுடுதண்ணி ஊத்துற மாதிரி. சார் நமக்கு எதிரிங்களே தேவையில்ல சார், பயம் ஒண்ணு போதும் சார். நம்ம லைஃபை டோட்டலா ஸ்பாயில் பண்ணி விட்டுறோம் சார். இப்போ என்னையே எடுத்துங்கள, கோர்ட்ல எவனா தாய் சொன்னா வச்சுங்க, டக்குன்னு வால்யூமை கம்மி பண்ணிடு. அதை விடுங்க, இப்போ என்னதுக்காக வர சொன்னீங்க? காலையில பேங்க்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க. இங்க வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டாங்க வக்கீல். இந்த ஆபீஸை உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு சாப்பாடு தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த பில்டிங்ல எத்தனை செங்கல் இருக்குன்னு என்னன்னா அத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும். எந்த மரியாதைக்காக இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு காத்திருந்தனோ அந்த மரியாதைய ஒரே நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டுட்டாயா அந்த பேங்க் மேனேஜர். வாங்கின பணத்தை செட்டில் பண்ணு, இல்லனா ஆபீஸ உடனே வெக்கேட் பண்ணுன்னு சொல்லிட்டான். சரி, இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ணிட்டேன் வக்கீல். 30 நாள்ல அவன் கடன் அடைச்சணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் மறுபடியும் குழப்பறீங்க? எப்படி கடன் அடைப்பீங்க? வீட்டை வித்துதாயா. அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்க தான் இப்ப பண்ணணும். சரியா போச்சு. நீங்க வாங்கின கடன் அடைக்கணும்னு சொல்றீங்க, அது நியாயம். ஆனா வீட்டை விற்கணும்னு சொல்றீங்களா, அது எந்த விதத்துல சார் நியாயம்? சார் நம்ம கட்டினது மாளிகையா இருந்தாலும் குடிசையா இருந்தாலும் இடம் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தானே சார் சொந்தம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணது உங்க அக்கா. உங்க மாமாவும் பெரிய பெரிய வெளிநாட்டு பிசினஸ் பண்ணி உங்க அக்காவை நல்லபடியா தான் வச்சிருந்தாரு. யார் கண்ணு படுதோ தெரியல, உங்க அக்கா திடீர்னு மண்டையை போட்டுடுச்சு. பாவம், அந்த பொண்ணும் அனாதை ஆயிடுச்சு. உங்க மாமாவும் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணதால அவரும் வெளிநாட்டுல தங்கிட்டாரு. அவருடைய கெட்ட நேரம் கேன்சர் வந்து திடீர்னு அவரும் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அது வரைக்கும் சும்மா இருந்த நீங்க அந்த பிசினஸையும் வளர்த்தீங்க, உங்க அக்கா பொண்ணையும் வளர்த்தீங்க. நான் இல்லன்னு சொல்ல, ஆனா உயிர்ல உங்க அக்கா புருஷன் என்ன எழுதி வச்சுக்கிறாரு தெரியுமா? என்ன? படிக்கிறேன், கேளுங்க. என்னுடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய ஒரே மகளான ஜெனிஃபருக்கு மட்டுமே சேர வேண்டும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் சுய உழைப்பால் சேர்த்ததாகும். கேட்டீங்களா? இதான் உயில். அப்ப நான் எதுவும் சம்பாதிக்கலன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல சார். எங்க அக்கா புருஷன் சம்பாதிச்சது வெறும் 50,000 ரூபாய் சொத்து. ஆனா நான் சம்பாதிச்சது 5 கோடிக்கு மேல. சார் நமக்கு பிடிச்ச கோயிலுக்கு போறோம், நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு கும்பிடுறோம். அங்க 2 நாளோ 1 நாளோ தங்குறோம். அதுக்காக அந்த கடவுளே நமக்கு சொந்தமாயிடுமா சார்? இல்ல அந்த கோயிலை நமக்கு எழுதி கொடுத்துருவாங்களா? நடக்கக்கூடிய காரியமா அது? ஆனாதான் கிடந்த அந்த பிள்ளைய எடுத்தீங்க, வளர்த்தீங்க, ஆளாக்குனீங்க. உங்க மாமா கொடுத்த 50,000 வச்சுக்கிட்டு போராடி இன்னைக்கு 200 பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறீங்க. இண்டஸ்ட்ரியிலே நம்பர் 1 இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன், இல்லன்னு சொல்ல. ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரத்துல என்ன இருக்கோ அதான் சார் பெஸ்ட். மத்ததெல்லாம் மொத்தம் வேஸ்ட். உங்க மாமா சாகும்போது அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும் சார். இந்நேரம் அது மேஜர் ஆயிருக்கும். எந்த வெளிநாட்டுக்காரன் கூட என்ன டூயட் பாடியிருக்கோம் யாருக்கு தெரியும்? நாளைக்கே ஒரு வெளிநாட்டுக்காரன் அழைச்சிட்டு வந்து உங்க காலில் விழுந்து மாமா எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க,
நாளைக்கு அவன் எல்லாத்துக்கும் எம்டி ஆயிடுவான் சார். நீங்க எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவீங்களே. என்னது சொல்லும் போதே கை நடுக்குது. நீங்க வேற வக்கீல். எரியிற நெருப்புல தண்ணி ஊத்துங்கன்னா எண்ணெய் ஊத்துறீங்க. சார் நான் தண்ணியை ஊத்தி அணைய வைக்க முடியாது, எண்ணெயை ஊத்தி எரிய வைக்க முடியாது. ஏன்னா இது நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட நெருப்பு. இதுல இருந்து மாட்டிக்கிறதும் தப்பிக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவு? ஒரே முடிவுதான். உங்க அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எழுதி தரணும், இல்ல அவ உயிரை விடணும். வக்கீல், அவ செத்தாதான் சார் எல்லா சொத்தும் உங்ககிட்ட வந்து சேரும். பார்த்து வளர்த்தவையா சார். ஒரு கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் சார் இருக்கு, சென்டிமெண்ட்ல கிடையாது. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க, நான் வரேன். இந்த வண்டி ஓட்டியா வாழ்க்கை முடிஞ்சிடும் போல் இருக்கு. மேடம் உட்காருங்க போலாம். நீங்க ஒண்ணு ஓட்ட தேவையில்ல, முதல்ல சாவி கொடுங்க. ஐயா வந்து என்ன சொல்றது? பாய் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லுங்க. நான் வாங்கி கட்டிக்க போறேன். ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரத்துல என்ன இருக்கோ அதான் சார் பெஸ்ட். மத்ததெல்லாம் மொத்தம் வேஸ்ட். நாளைக்கே ஒரு வெளியாட்டுக்காரன் அழைச்சு வந்து உங்க காலில் விழுந்து மாமா எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க, நாளைக்கு அவன் எல்லாத்தையும் எம்டி ஆயிடுவான் சார். நீங்க எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவீங்களே. உங்க அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எழுதி தரணும், இல்ல அவ உயிரை விடணும். ஒரு கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் சார் இருக்கு, சென்டிமெண்ட்ல கிடையாது. உங்க அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எழுதி தரணும், இல்ல அவ உயிரை விடணும். நான் ஊத்துறேங்க. இன்னும் கொஞ்சம் விடுறா. ஊத்தவே இருந்தாலும் போதுங்கிறான். என்னாச்சு இந்த ஆளுக்கு இன்னைக்கு? இருங்க. போதுமா? எவ்வளோ பதில் இருக்காந்தாரு. இந்த விஷயம் சொன்னால் என்ன ஆக போதோ? ஐயா ஒரு விஷயம், வெளியில் போன ஜெனிபரம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. என்னடா சொன்னா? யாரோ முக்கியமான ஆளை பார்க்க சொன்னாங்க. வாசு எப்போ வருவான்னு சொன்னா? அதை சொல்லவே இல்லைங்க ஐயா. என்ன முதலாளி இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்க? மெட்ராஸில் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியா? எப்படி வந்துடுவாங்க முதலாளி? வாசு